மார்ச் 18 மார்ச் 19 கரெக்டா டான் 6 மணிக்கு அலாரம் அடிக்கிறது போல சீனாவிலிருந்து 10 போர்க்கப்பல்கள் 9 போர் விமானங்கள் அப்படியே தைவானை சுத்தி பார்த்துட்டு டாடா காமிச்சிட்டு வந்துக்கிறாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குதுங்க. சும்மா சும்மா ரொம்ப அதிகமான எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை தைவான் தரப்புல இருந்து வச்சுக்கிறாங்க. அதுவும் இந்த மாசத்துல தாங்கவே முடியலைங்க. டார்ச்சர் வந்து வந்து டாடா காமிச்சிட்டு போறாங்க அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படி டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, மொத்தம் 194 போர் விமானங்கள், 123 போர்க்கப்பல்கள் இந்த தைவானோட எல்லையில வந்து போய் டாடா காமிச்சிட்டு வந்துக்கிறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டு வந்திருக்குது. இதனாலதான் என்னமோ போன பதிவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜப்பானும் பிலிப்பைன்ஸும் ஒரு அலையன்ஸ்ல கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஏதோ ஒன்று பண்ண வச்சிடலாமா, நேட்டோ மாதிரி இங்க ஒரு அலையன்ஸ் கொண்டு வந்துடலாமா அப்படின்னு அமெரிக்கா பாக்குறாங்க இல்லையா. ஸோ இந்தவும் ஒரு காரணம், இது போல எஸ்கலேஷனும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீனா வந்து தைவானை மட்டும் சுத்தி பார்க்கறது இல்ல, கீழே கூடிய பிலிப்பைன்ஸையும் தான். ஏன்னா இந்த 9 டேஸ் லைனை வரைஞ்சி வச்சுட்டு இது எல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாங்க இல்லையா. அது வந்து பிலிப்பைன்ஸோட எல்லை பகுதியும் வந்து அவங்களோட தான் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தொடர்ந்து இந்த சீனாவோட போர்க்கப்பல்கள் இந்த பிலிப்பைன்ஸோட கடல் பகுதிக்குள்ள போய் முட்டி மோதி விளையாடிக்கிறது, உரசிட்டு வர்றது, அதுக்கப்புறம் தண்ணி வந்து போர்ஸ் அடிக்கிறது, லேசர் லைட் வச்சு அப்படியே கண்ணு பூச வைக்கிறது, நிலை தடுமாற வைக்கிறது, இது போல வேலைகள்லாம் சீனா அதிக அளவுல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா சும்மா இருக்குமா? அதனால அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டான ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் ஒரு கடுமையான வார்னிங் கொடுத்துக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒரு சின்ன வெடிகுண்டு, ஒரு சின்ன துப்பாக்கி சூடு எது நடந்தாலும் அது ஒரு எஸ்கலேஷனா மாறிடும். நாங்க பிலிப்பைன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கிற அக்ரிமெண்ட் படி எங்களோட டிஃபென்ஸ்க்காக நாங்க தாக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறது போல நேரடி மிரட்டல் சீனா கிட்ட விட்டுருக்காங்க. இதனால இந்த பகுதியில எஸ்கலேஷன் இன்னும் பெருசாகி சீனா ஏதாவது வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்வி வருது. இங்க இது மட்டும்தானா? இல்ல, இந்த சீனா நம்மளோட வேற ஒரு பெரிய உரண்டை இழுத்துட்டு இருக்கிறாங்க. எப்படியா நம்மளை வெஸ்ட்டுக்கிட்டு தள்ளி விட்டுறலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற திட்டம்லாம் போட்டுக்கதா சொல்லப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கு சீனாவோட திட்டம் வந்து பழிக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா இப்போ எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்குது, நம்மளும் வெஸ்ட் பக்கத்துல போற மாதிரி இருக்கு. ஏன்னா பிரான்ஸ் கிட்ட இருக்கு, நம்மளாம் இன்ஜின் வாங்குறோம், ஃபிளைட்டுக்கு வேணுங்கிறது, இது போல டீலிங்ஸ்லாம் போயிட்டு இருக்கு, சப்மரைன்ஸ்க்கான டீலிங்லாம் போயிட்டு இருக்கு பிரான்ஸ் கூட. இது போல போயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல சீனாக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில், இன்னும் ஒரு சில வாரங்களில் அப்படின்னு இருதரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம மேற்குலக தரப்புல சொல்றது படியே பார்த்துக்கோ. இன்னும் ஒரு சில மாதங்களில் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சீனாக்கே போய் ஜின்பிங் அவர்களை பார்த்து அக்ரிமெண்ட் போட்டு பேசுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இந்த அமெரிக்கா சீனாக்கு மட்டும் வார்னிங் கொடுக்க கிடையாது, நைஜருக்கு வார்னிங் கொடுத்துக்கிறாங்க. என்னன்னா, இந்த நைஜர்ல இருந்து சமீபத்துல அமெரிக்காவோட வீரர்கள் வந்து போங்கப்பா வெளியே அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது போல போகும் பட்சத்துல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய லாஸ் இந்த இடத்துல இருக்க போகுது. அதனால அமெரிக்கா வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நைஜருக்கு வந்து வார்னிங் கொடுத்துக்கிறாங்க. நீங்க பாருங்க, இங்க ஓவரா ரஷ்யா கூட ரொம்ப இணக்கமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம ஃபாரின் மினிஸ்டர் வந்து நைஜரோட வந்து பார்த்து வந்து விசிட் விட்டு போயிருக்கிறாங்க. அதாவது ஈரான் தரப்புல இருந்து ஒருத்தவங்க வந்து பார்த்து பேசிட்டு போயிருக்கிறாங்க. இதுக்கு பயங்கரமா எரிச்சல் ஆயிடுச்சு அமெரிக்காவுக்கு. எங்களை வேணான்னு சொல்லி போட்டு ஈரானை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதோட காண்டா இருக்கிறாங்க. அதனால மிரட்டல் விட்டதா சொல்லப்பட்டு வருது. இதுக்கு நைஜர் எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. எங்க ஒரு நாடு இருக்குது, அந்த நாடுக்கு வேணுங்கிற முடிவு அவங்க எடுத்துக்குவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தா ரொம்ப இந்த மிலிட்ரி ராணுவ ஆட்சிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவங்களோட படங்களை வச்சு தான் அங்க இருக்கிற குழந்தைகள் கூட எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள என்ன பிரெயின் வாஷ் பண்ணி ஏதாவது பண்ணியிருப்பாங்களா சின்ன வயசுலயே என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் அது அவங்க நாடு தானே, பரவாயில்ல, ஏதோ வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு விட்டா பரவாயில்ல. ஆனால் ஓவரா இந்த நைஜர் வந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிறது போல இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து பார்ப்போம். இந்த உருட்டல் மிரட்டலாம் கூட பரவாயில்லைங்கல்ல, வேற வேற நாட்டில் நடக்குது. ஆனா அமெரிக்காவே பிளவுபடுற அளவுக்கான மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. என்னன்னா, இந்த டெக்சாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இமிகிரன்ஸ் வந்து உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது வேற நாடுகள்ல இருந்து அகதிகளா அமெரிக்காக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. அது டெக்சாஸை பயன்படுத்தி உள்ள வர்றதுனால அந்த மாகாணம் பயங்கரமான பிரச்சல்கள், இன்னல்கள், துன்பத்துக்கு ஆளாயிட்டு இருக்கு. இதனால அவங்க வந்து பார்டர் காட்சி வச்சு நாங்க வழி அடிக்கிறோம், அது போல இது போலலாம் செஞ்சு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஆர்டர் வந்துருச்சு, இல்லீகலா யாராவது உள்ள வந்தாங்கன்னா அவங்க கைது பண்ணுங்க அப்படிங்கிறது போல வந்துருச்சு. இது தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம், ஜோ பைடன் அரசாங்கம் இருக்கு இல்லையா, அவரு சொல்ற சட்டத்துக்கு எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய கோர்ட் வந்து போடுதா, லா போடுதா. இதனால அமெரிக்கால பிரச்சனைகள் வருமா, இப்போ ராணுவம் யார் பேச்ச கேட்கும் அப்படிங்கிறது போல வருது இல்லையா. இதுக்கப்புறம் டெக்சாஸ் சும்மா இருப்பாங்களா? அவங்க அப்பவே என்ன ஆட்டமானாங்க, இதுக்கு மேல ஃபுல் பிளாக், யார் வந்தாலும் ஜெயில் இல்ல ஓடு வெளியே அப்படிங்கிறது போல செஞ்சுட்டாங்க அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கு எப்படியான ஒரு ரியாக்ஷன் வந்து ஜோ பைடன் அவர்கள் தரப்பு வந்து வரப்போகுதுன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும், நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு அமெரிக்காக்குள்ள அங்க உள்ள போயிட்டா போதும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது போல வராங்களா, இல்லை வேற ஏதாவது திட்டம் வச்சுட்டு உள்ள வராங்களா அப்படிங்கிறது தெரியல.
பட் எதுனாலும் அமெரிக்காவுக்கு இது ஒரு கெட்ட காலம் தான். ஏன்னா இது போல அதிகமான நபர்கள் இருக்கிறதுனால அடுத்து வரப்போற ட்ரம்ப்பா இருந்துட்டாரு அப்படின்னா மிகப்பெரிய சோதனை. பைடனா இருந்தாருன்னா எப்படி ஆட்சி பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனா ட்ரம்ப்பா இருக்கும் பட்சத்துல மிகப்பெரிய சிக்கல் தான் அப்படிங்கிறாங்க இது போல இமிகிரன்ஸ். அதனால என்ன நடக்க இருக்கு அமெரிக்கால அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் அப்படியே இந்த மிடில் ஈஸ்ட் கிட்ட போயிட்டோம்னா எப்பவும் போலதாங்க. லெபனான் இஸ்ரேலை தாக்க, இஸ்ரேல் லெபனானை பதிலுக்கு தாக்க, இஸ்ரேல் வந்து திரும்பவும் சிரியா பக்கத்துல தாக்க, சிரியா தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்க, எங்க டமாஸ்கஸ் நோக்கி இஸ்ரேல் ஏவப்பட்ட மிசைல் வந்தது, அதவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா தடுத்து நிறுத்திச்சு அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் சில இடங்களை வெடிச்சத்தம் கேட்டதா சொல்ல, இவங்க தரப்புல இந்த கோலமைட்ஸ் வந்து சில பகுதிகளை தாக்குதா சொல்ல, இது போல இங்க எப்பவும் போல நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்களும் இஸ்ரேல் தரப்புல இருக்கக்கூடிய பிரதமரான நெத்தன்யாகு அவர்களும் போன்ல பேசி ரஃபா ஆபரேஷன் வேணுமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க அது கண்டிப்பா வேணுங்க. அதாவது அமெரிக்காவோட அதிபர் என்ன சொல்றாரு, வேணாங்க இது பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுக்கு இஸ்ரேலோட பிரதமர் அவர்கள் என்ன சொல்றாரு, இல்லைங்க உள்ள போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அம்மாஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது போல அவர் கொஞ்சம் ரிஸ்கா இருக்காரு. இது ஒரு 2-3 நாள் ஆச்சு நடந்து இந்த கான்வர்சேஷன்லாம். பட் ஆனா எப்போ உள்ள போவாங்க, உள்ள போயிட்டா இந்த இடத்துல எந்த மாதிரியான ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு மிரட்டல் விடும்படி தான் ஹவுதீஸ் தரப்புல இருந்து ஒரு க்ரூஸ் மிசைலை இலியாத் பகுதி இஸ்ரேல நோக்கி வந்திருக்குது. அது உள்ள வந்து விழுந்துருச்சு இல்லையா, அதுதான் இங்க ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. அப்ப ஹவுதீஸ் இதுக்கு மேல அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களா மிசைலை பயன்படுத்தி அப்படிங்கிறது போலலாம் இருக்கு, கேள்விகள் இருக்கு. இதை எப்படி வந்து இஸ்ரேல் வந்து சமாளிக்க போறாங்க? ஒரு கட்டத்துக்கு மேல ஜார்டனா இருக்கட்டும், எஜிப்தா இருக்கட்டும், இஸ்ரேலோட போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்ஸை சரி ஓகே எல்லாம் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிறது போல அந்த அங்கீகாரம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இது போல விஷயங்களை ரத்து செஞ்சுட்டு எம்பசி அதாவது போக்குவரத்தே வேண்டாம் அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுத்துருவாங்க. அது இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒருங்கிணைஞ்சு எடுத்துருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல எஸ்கலேஷன் பெருசாகும் போது அப்படிங்கிறாங்க. அப்படி நடக்கும் பட்சத்துல ஜார்டனுக்கு எஜிப்துக்கு தான் மிகப்பெரிய தலைவலி. ஏன்னா இஸ்ரேல் முதல்ல அவங்கள தான் அடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த எம்பசியை எப்போ இஸ்ரேல்ல இருந்து தூக்குறாங்களோ அப்ப பிரச்சனை பெரிய அளவில் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. அது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஒரு ஸ்டெப் தான் ஹெட் அப்படிங்கிறது போல இங்கேயும் சொல்றாங்க. அந்த ஸ்டெப்பை யார் எடுத்து வைக்க போறாங்க, அது எப்போ நடக்க போகுது அப்படின்னு தான் எல்லாரும் ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல ஸ்டெப் எடுத்து கீழே வச்சுட்டு வாங்கப்பா அப்படின்னு பலரும் கேட்டிருக்கிறாங்க. அது நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா இதெல்லாம் இங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஆனா எஜிப்த் இருக்கிறாங்க தெரியுமா, அதிகமான கேஸை இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்களா. ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் கேஸ் பர்ச்சேஸ் வந்து இஸ்ரேல் கிட்ட இருந்து நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இப்படி இருக்கும் சூழல்ல எப்படிங்க எஜிப்தும் ஜார்டனும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்புவாங்க, எம்பசிஸை க்ளோஸ் பண்ணுவாங்க? அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சில தரப்ப சொல்றாங்க. இருக்கக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது அப்படிதான் புரியுது. ஆனா இஸ்லாமிய நாடுகள் மற்ற நாடுகள்லாம் இருக்கிறாங்களா, குறிப்பா ஈரான், யுஏஇ, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழுத்தம் கொடுப்பாங்க. சாரி யுஏஇ இல்ல கத்தார், இவங்கெல்லாம் அழுத்தம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் எதுனாலும் சவுதி எடுக்கிறது தானே முடிவு. சமீபத்துல யுஏஇ என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம், போக வர போக்குவரத்துலாம் கட் பண்ணிடுவோம் நாங்கள் இல்லையா. அது போல எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு முடிவு எடுத்து ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் இல்லையா அப்படிங்கிறது போல கேள்வியும் வருது. அதனால இந்த இடம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு, பார்ப்போம். அது இல்லாம அதிகமான போக்குவரத்து கப்பல்கள் மேல ஹவுதிஸ் தாக்குதல் பண்றாங்க. இதனால பெருமளவுல பாதிப்படைகிறது ஏசிய நாடுகள், குறிப்பா இந்தியா. நம்ம அதிக அளவுல பிரச்சனைக்கு உள்ளாயிட்டு இருக்கோம். ஏன்னா இந்தியன் ஓஷன்ல போறது கூட அடிக்கிறேன்னு இருக்காங்க. இந்த அரேபியன் சி வழியா அப்படியே சவுத் ஆப்பிரிக்காவை சுத்தி போலான்னு நினைச்சாலும் இதுக்கு மேல அடி விழுகுமா அப்படின்ற போல ஒரு கேள்வி வருது. அதனால இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் துருக்கி இருக்கிறாங்க இல்லையா, இதே மிடில் ஈஸ்ட் பகுதியில போர் விமானங்கள் அனுப்பி குர்திஸ்தான் இருக்கிறாங்க இல்லையா மிலிட்டன்ஸ், அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு அது மேல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதா சொல்லப்பட்டு வருது. இதனால சிலர் இறந்துட்டாங்க, 4 பேத்துக்கு மேல காயமடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன் முழு மும்பரமா இந்த வேலையை துருக்கி செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஒரே காரணம் தான், குவைத்து, ஈராக்கு மேல துருக்கி இது வழியா போயிட்டாங்க அப்படின்னா மெடிட்டரேனியன் சி வழியா போயிடலாம். அப்படி இல்லைன்னா வாங்க ட்ரெயினை போட்டு அப்படியே யூரோப்ல இருந்து பகுதிக்கு வேணா போயிடலாம் அப்படிங்கிறது போல ஒரு புது ரூட் அமைக்கிறதுக்காக இதுக்கு மேல பெரும் அளவில் இது போல ஸ்ட்ரைக்க பண்ணுவாங்க துருக்கி அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த ரூட் தான் ஃபைனல் ஆகும் அப்படின்னு சில அனலிஸ்ட் சொல்றாங்க. ஏன்னா ரஃபா ஆப்ரேஷன் முடியாம இஸ்ரேல் இந்த இடத்துல வந்து முழு கண்ட்ரோல் எடுக்காம இந்த இடத்துல எந்த பொருட்டும் வரப்போறது இல்லை. இதனால இஸ்ரேலுக்கு எந்த ஒரு வருமானமும் வராது. ஒருவேளை அப்படி நடக்கும் பட்சத்துல வேற வழியே இல்லாம மேற்குலக நாடுகள் இதான்ப்பா நம்மளுக்கு சேஃபஸ்ட் ரூட்னு குவைத்து, ஈராக்கு, துருக்கி பக்கம் போயிருவாங்களா. இதனால துருக்கியோட சில பகுதி குர்திஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது சேஃப் ஆகப்படும். இது துருக்கியோட நன்மையும் இதில் அடங்கி இருக்கு. துருக்கி வழியா ரூட் அமைக்கணுன்றது துருக்கியோட தலையாய கடமையா இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த வணிக வழி. அதனால அது நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
இந்த பதிவு நல்லா இருக்கும் நான் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.